கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு அரசு பணி வழங்கியதற்கான அரசாணையை ரத்து செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை தீர்ப்பு வழங்கியுள்ளது. சாதாரண பணி வழங்குவதாக அரசு தரப்பு கூறுவதை ஏற்க முடியாது என்றும், எந்த பணியும் ஒரு குடும்பத்தின் வாழ்வாதாரத்திற்கு முக்கியமானதே என்றும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர். சிவகாசியில் அடிக்கடி நிகழும் வெடி விபத்துகளில் பாதிக்கப்படுவோர் அனைவருக்கும் அரசு பணி வழங்க முடியுமா என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. இதேபோல் சாலை விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கும் அரசு வேலை வழங்க முடியுமா என்றும், பாதிக்கப்பட்டோர் அரசு பணி கோரினால் என்ன செய்வது என்றும் தமிழக அரசிடம் நீதிபதிகள் விளக்கம் கேட்டனர். கரூர் கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்டவருக்கு சுய வேலைவாய்ப்பு வழங்கி அவர்களை தொழில் முனைவோர்களாக மாற்றலாமே என்று தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை யோசனை தெரிவித்துள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் பலியானவர்களின் குடும்பங்களுக்கு அரசு பணி வழங்குவதை விட திறன் வளர் பயிற்சி வழங்குவது மேலானது என்றும் கருத்து கூறினர். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்கியதை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ரத்து செய்ததை எதிர்த்து இன்று உச்சநீதிமன்றத்தை நாட தமிழ்நாடு அரசு முடிவு செய்திருக்கிறது. அரசு பணி நியமன ஆணை பெற்றவர்கள் வாதங்களை கேட்காமல் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருப்பதால் மேல்முறையீடு செய்ய உள்ளதாக அமைச்சர் நிர்மல்குமார் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கிய முடிவை தமிழ்நாடு அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன் கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்வதை தவிர்க்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். ஆகஸ்ட் 5ஆம் தேதி தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் அறிக்கை தயார் செய்யும் பணியில் அரசு தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. கனிம வளத்துறை தொடர்பாக அமைச்சர் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் விஜய் கலந்தாலோசனை மேற்கொண்டார். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் இன்று மாலை 5 மணிக்கு திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. காணொலி வாயிலாக நடைபெறும் இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு அரசின் பட்ஜெட் கூட்டத்தொடர் குறித்து விவாதிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. தாவேக்காவில் இணைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. ராஜினாமா செய்தவர்கள் அளித்த விளக்க நகலை வழங்க வேண்டும் என்றும் சபாநாயகரிடம் அதிமுக கோரிக்கை விடுத்துள்ளது. காவிரியின் குறுக்கே கட்டுமானத்திற்கு கர்நாடக அரசு பிற மாநிலங்களின் ஒப்புதல் பெற வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கூறவில்லை என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்விக்கு மத்திய நீர்வளத்துறை இணையமைச்சர் ராஜ்பூஷன் பதிலளித்திருக்கிறார். மாநில எல்லைகளுக்குள் நீரை பயன்படுத்தவும் அதன் பயனை அனுபவிக்கவும் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அதிகாரம் உள்ளது என குறிப்பிட்டிருக்கிறார். நீட் தேர்வு முறைகேடுகளுக்கு தீர்வு காண பிரதமர் மோடி அமைத்த உயர்நிலை குழு என்பதே மோசடி வேலை என விசிக அமைச்சர் வன்னியரசு சாடியிருக்கிறார். மாணவர்கள் இளையோர் போராட்டத்திற்கு முன் மண்டியிட்ட மத்திய அரசு நீட் தேர்வு முறைகேடுகளுக்கு தீர்வு என ஏமாற்று அறிவிப்பை வெளியிட்டிருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். கண் துடைப்புக்காக தர்மேந்திர பிரதானை ராஜினாமா செய்ய வைத்திருப்பதாக திமுக எம்பி சிவா தெரிவித்திருக்கிறார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தண்டனை அதிகரிப்பால் மட்டும் நீட் மோசடியை தடுக்க முடியாது என்றதோடு நீட் விவகார மசோதாவில் திருத்தம் வேண்டாம், முழுமையாக நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். கர்நாடக அரசுடன் பேச்சுவார்த்தையை நடத்துவதற்காக முதலமைச்சர் விஜய் செல்வது ரீல்ஸ் போடுவதற்குத்தான் உதவும் என முன்னாள் அமைச்சர் ரகுபதி விமர்சித்திருக்கிறார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஏதாவது சாக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக திமுக மீது மேகதாது விவகாரத்தில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா குற்றம் சாட்டுவதாகவும் பதிலடி கொடுத்தார். தாவேகா எம்எல்ஏவிடம் குதிரை பேரம் நடத்திய விவகாரத்தில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜராகி முன்ஜாமீன் பெற்றார். நீதிபதி எஸ் கார்த்திகேயன் முன் ஆஜரான அசோக்குமார் பிணைத்தொகை மற்றும் உத்தரவாதத்தை செலுத்திய பின்னர் அவருக்கும் முன்ஜாமீன் வழங்கப்பட்டது. நில மோசடி வழக்கில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கரூர் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரானார். வாங்கல் குப்பிச்சிப்பாளையத்தைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவருக்கு சொந்தமான 22 ஏக்கர் நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் பத்திரப்பதிவு செய்ததாக புகார் அளிக்கப்பட்டது. இது தொடர்பான வழக்கு கரூர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் இருந்து பிற மாநிலங்களுக்கு ஜல்லி மற்றும் கட்டுமான கற்கள் கொண்டு செல்ல 3 மாதம் தற்காலிக தடை விதித்து
புவியியல் மற்றும் சுரங்கத்துறை இயக்குநர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். தமிழ்நாடு சட்டவிரோத சுரங்க தடுப்பு மாநிலத்தின் உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய்யவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநில வருவாயை பெருக்குவதற்கான வழிமுறைகளை ஆராய்ந்து பரிந்துரைக்க புதிய குழுவை அமைத்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. இந்த உயர்மட்ட குழுவின் தலைவராக இந்தியாவின் முன்னாள் திட்டக்குழு துணைத் தலைவரும் பொருளாதார நிபுணருமான மாண்டேக் சிங் அல்வாலியா நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த குழு 3 மாதங்களில் பரிந்துரை மற்றும் அறிக்கையை அரசிடம் சமர்ப்பிக்கும். 100 கோடி ரூபாய் மதிப்புடைய பழனி கோவில் நில மோசடி வழக்கில் சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டனிடம் சிபிசிஐடி போலீசார் 7 மணி நேரம் விசாரணை நடத்தினர். தண்டபாணி சுவாமிகள் மடத்துக்கு சொந்தமான நில மோசடி வழக்கில் நிபந்தனை ஜாமீன் பெற்றிருக்கும் ஜஸ்டின் மணிகண்டன் திண்டுக்கல் சிபிசிஐடி அலுவலகத்தில் காலை 10 மணிக்கு நேரில் ஆஜரானார். பொதுத் தேர்வுகளில் முறைகேடுகள் நடக்காமல் தடுக்கும் வகையிலான பொதுத் தேர்வுகள் சட்ட திருத்த மசோதா மக்களவையில் எதிர்க்கட்சிகளின் கடும் அமளிக்கு மத்தியில் தாக்கல் செய்யப்பட்டது. பிரதமர் அலுவலக இணையமைச்சர் ஜிதேந்தர் சிங் மசோதாவை அறிமுகப்படுத்தினார். பொதுத் தேர்வு சட்ட திருத்த மசோதாவின்படி முறைகேடு செய்தோருக்கு 10 ஆண்டுகள் சிறை, 1 கோடி ரூபாய் அபராதம் விதிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்குகளின் மேல் முறையீடுகளை 3 மாதங்களுக்குள் முடிக்க வேண்டும் என்றும் புதிய சட்டத்தில் விதிமுறை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. பொதுத் தேர்வு முறைகளில் சீர்திருத்தங்களை பரிந்துரைக்க இன்போசிஸ் இணை நிறுவனர் நந்தன் நீலகேணி தலைமையில் உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. தேர்வு முறையை தொழில்நுட்ப ரீதியாக மேலும் பாதுகாப்பான, வெளிப்படையானதாக மாற்றும் நோக்கில் குழு அமைக்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தரப்பில் கூறப்பட்டது. வினாத்தாள் முறைகேடு சட்ட திருத்த மசோதா விவகாரத்தில் மாணவர்களின் எதிர்காலம் என்று கூட பாராமல் எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்து வருவதாக பாஜக கடுமையாக சாடியிருக்கிறது. கல்வி தொடர்பான மாற்றங்களுக்கு எந்தவித ஆலோசனையும் வழங்காமல் அரசியல் செய்வதிலேயே எதிர்க்கட்சிகள் குறியாக உள்ளதாக பாஜக எம்பி ஜெகதாம்பிகா பால் விமர்சனம் செய்தார். டெல்லி மாணவர் போராட்டம் மற்றும் மாணவர்கள் மீதான தாக்குதல் தொடர்பான மனுக்கள் அனைத்தும் 28ஆம் தேதி விசாரிக்கப்படும் என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு அறிவித்துள்ளது. தீவிர போராட்டம் என்ற பெயரில் காவல்துறையின் வரம்பு மீறிய நடவடிக்கைகளை நியாயப்படுத்த முடியாது என தலைமை நீதிபதி கருத்து தெரிவித்தார். டெல்லி ஜந்தர் மந்தர் போராட்டத்தின் போது கைது செய்யப்பட்ட மாணவர்கள் மீதான வழக்குகளை உடனடியாக திரும்ப பெறாவிட்டால் மீண்டும் போராட்டம் தொடங்கும் என மத்திய அரசுக்கு கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி எச்சரிக்கை விடுத்துள்ளது. மாணவர்கள் மீது காவல்துறை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்பட மாட்டாது என்ற ஒப்பந்தத்தை அரசு மீறியிருப்பதாக சிஜேபி செய்தி தொடர்பாளர் அசுதோஷ் லங்கா பதிவிட்டிருக்கிறார். டெல்லியில் கடந்த 20ஆம் தேதி நடந்த நாடாளுமன்ற பேரணியின் வன்முறை சம்பவங்களில் கொலை வழக்குகளில் தொடர்புடைய 101 பேர் உட்பட 2873 பேரை சிசிடிவி மூலமாக டெல்லி போலீசார் அடையாளம் கண்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. அதில் 989 பேருக்கு கடுமையான குற்றப்பின்னணி இருப்பது தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பான அறிக்கையை அரசிடம் டெல்லி போலீசார் தாக்கல் செய்திருப்பதாக கூறப்படுகிறது. மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தலைநகர் டெல்லியில் கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் தலைமையில் கர்நாடக மாநில அனைத்து கட்சிகள் எம்பிக்கள் ஆலோசனையில் ஈடுபட்டனர். கர்நாடக அரசு தனது சொந்த எல்லைக்குள் நீர்த்தேக்கத்தை அமைக்க வேறு எந்த மாநிலத்தின் அனுமதியும் தேவையில்லை என்று உச்சநீதிமன்றம் தெளிவாக கூறியிருப்பதாக அவர் பதிவிட்டுள்ளார். சென்னை கோயம்பேட்டில் அமைந்துள்ள அதிநவீன 3ஆம் நிலை கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் நேரில் சென்று அதிரடி கள ஆய்வு மேற்கொண்டார். ஆலையின் இயந்திரங்கள், சுத்திகரிப்பு தொழில்நுட்பங்கள் மற்றும் தினமும் சுத்திகரிக்கப்படும் நீரின் அளவு ஆகியவை குறித்து அதிகாரிகளிடம் அவர் விரிவாக கேட்டறிந்தார். சென்னை தலைமைச் செயலக நாமக்கல் கவிஞர் மாளிகையின் 10வது தளத்தில் நிர்வாக காரணங்களால் காலியாக உள்ள இடங்களில் புதிய அரசு அலுவலகங்கள் மற்றும் பிரிவுகளை செயல்படுத்த தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து வெளியான செய்திக்குறிப்பில் முதல்வரின் சமூக ஊடக பிரிவு உள்ளிட்ட துறைகளின் அலுவலகங்கள் மாற்றி அமைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேட்புமனுவில் தகவலை மறைத்ததாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் குறித்து விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரிய வழக்கில் ஆவணங்களை மொழிபெயர்த்து தாக்கல் செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வேட்புமனுவில் திமுக அறக்கட்டளை தலைவராக உள்ள விபரத்தையும் சொத்து விவரங்களையும் மறைத்தது குறித்து வழக்கு தொடரப்பட்டுள்ளது.
சென்னையில் நடைபெறும் நாடாளுமன்ற உரை தமிழ் மொழியாக்க நூல் வெளியீட்டு விழாவில் முதலமைச்சர் விஜய் கலந்து கொண்டு நூலை வெளியிட உள்ளதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கூறினார். தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரை சந்தித்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் நூல் வெளியீடு குறித்து பின்னர் முடிவு செய்து தேதி மற்றும் இடம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்றார். தவிக தலைமையிலான புதிய அரசு மெத்தனமாக செயல்படுவதாகவும் இதனை இளைஞர்கள் பார்த்துக் கொண்டிருப்பதாகவும் பாமக தலைவர் அன்புமணி சாடினார். சென்னை டி நகரில் பாமக சார்பாக 2026-2027 ஆண்டுக்கான நிழல் நிதிநிலை அறிக்கை வெளியிட்ட அவர் திமுகவுக்கு மாற்றாகவே மக்கள் தவிகவுக்கு ஓட்டு போட்டார்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம் எனவும் சுட்டிக்காட்டினார். கோவை மதுரை மெட்ரோ திட்டங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில செயற்குழு கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியான செய்திக்குறிப்பில் தமிழகத்தில் உள்ள 2 முக்கிய நகரங்களுக்கு அனுமதி மறுத்திருப்பது என்பது மத்திய அரசின் பாரபட்ச போக்கு எனவும் தமிழ்நாட்டுக்கு எதிரான இத்தகைய போக்கை கைவிட வேண்டும் எனவும் வலியுறுத்தியிருக்கிறது. சபரிவர்மன் கொலை வழக்கு தொடர்பாக நாகர்கோவில் சிறை கைதிகளிடமும் சிறை காவலர்களிடமும் சிபிசிஐடி கண்காணிப்பாளர் சாஜிதா விசாரணை மேற்கொண்டார். நாகர்கோவில் சிபிசிஐடி அலுவலகத்திற்கு சென்ற அவர் வழக்கு தொடர்பான ஆவணங்களை பார்வையிட்டதுடன் நாகர்கோவில் சிறைக்கு சென்று சபரிவர்மன் கொலை செய்யப்பட்ட இடத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தமிழ்நாட்டில் தனியார் பால் நிறுவனங்கள் பால் மற்றும் தயிர் விலையை மீண்டும் உயர்த்தியுள்ளன. அமிர்தா, திருமலா, ஜெர்சி, ஹெரிடேஜ் உள்ளிட்ட நிறுவனங்களின் பால் தயிர் விலையானது லிட்டருக்கு 2 முதல் 4 ரூபாய் வரை அதிகரித்துள்ளது. நடப்பாண்டில் 2வது முறையாக விலை உயர்த்தப்பட்டுள்ளதால் தனியார் பால் விலை லிட்டருக்கு 6 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. தீவன கட்டுப்பாடு நெறிமுறைகளை செயல்படுத்தாததை கண்டித்து வரும் 31ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தமிழ்நாடு கோழி வணிகர்களின் கூட்டமைப்பு அறிவித்திருக்கிறது. தஞ்சாவூரில் அவசர ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு பேசிய சங்கத்தின் தலைவர் துரைராஜ் போராட்டத்திற்கு புதுச்சேரி மற்றும் கேரளத்தைச் சேர்ந்த வியாபாரிகள் ஆதரவு அளித்துள்ளதாக தெரிவித்தார். சென்னை சென்ட்ரல் மெட்ரோ ரயில் நிலையம் அருகே பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் 2 அரிவாளால் வெட்டிய கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். பச்சையப்பன் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்து வரும் நிதிஷ்குமாரும் திருவள்ளூரைச் சேர்ந்த 17 வயது சிறுவனும் கல்லூரிக்கு வந்து கொண்டிருந்த போது சுமார் 15 பேர் கொண்ட கும்பல் 2 வெட்டியதாக கூறப்படுகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் குழந்தை திருமணம் அதிகரித்திருப்பதாகவும் கடந்த 6 மாதங்களில் மட்டும் 64 குழந்தை திருமணங்கள் நடைபெற்றிருப்பதாகவும் விசிக எம்பி ரவிக்குமார் வேதனை தெரிவித்திருக்கிறார். பெற்றோருக்கு போதுமான அளவுக்கு விழிப்புணர்வு இல்லாததே இதற்கு காரணம் எனவும் இதனால் கர்ப்பிணிகள் உயிரிழப்பு அதிகரித்து வருவதாகவும் வருத்தம் தெரிவித்திருக்கிறார். கருவில் இருந்த குழந்தையின் பாலினத்தை அறிவித்த யூடியூபர் இர்ஃபானை மீண்டும் விசாரணை செய்ய மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்குநரகம் முடிவெடுத்துள்ளது. கடந்த 2024ஆம் ஆண்டு தனது மனைவியை துபாய்க்கு அழைத்து சென்று கருவில் உள்ள குழந்தையின் பாலினத்தை அறிந்து கொண்டு அதனை வீடியோ எடுத்து இர்ஃபான் வெளியிட்ட விவகாரம் சர்ச்சையானது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் வீட்டின் முன்பாக நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனம் திருடப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிகாலையில் நடந்த இந்த திருட்டு அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருக்கும் நிலையில் இருசக்கர வாகனத்தை திருடி சென்ற மர்ம நபரை போலீசார் தேடி வீட்டுமனை பட்டா வழங்க கோரி மதுரை மாவட்ட ஆட்சியர் காரை வழிமறித்து மக்கள் மனு அளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. சக்கிமங்கலம் அம்பேத்கர் நகரில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாடகை வீட்டில் வசித்து வரும் நிலையில் வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என பல ஆண்டுகளாக போராடி வருவதாக தெரிகிறது. கோவை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு மத்திய அரசு 2வது முறையாக அனுமதி மறுத்ததை கண்டித்து மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தினர் கோவை வருமான வரித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசுக்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியபடி உடனடியாக மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்க வேண்டும் என முழக்கங்களை எழுப்பினர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே தனியார் கஷர் குவாரிக்கு எதிராக போராடியவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க கோரி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஜெயம் கொண்ட நிலையில் இயங்கி வரும் கல்குவாரிக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்களை குவாரி நிர்வாகத்தினர் தாக்கியதில் 3 பேர் காயமடைந்தனர்.
ராமேஸ்வரம் மீனவர்கள் 9 பேரை இலங்கை கடற்படை கைது செய்ததை கண்டித்தும் அவர்களை விடுவிக்க கோரியும் தங்கச்சி மடத்தில் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் மதுரை தனுஷ்கோடி சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கடலில் மீன்பிடிக்க சென்ற 9 மீனவர்களை கைது செய்த இலங்கை கடற்படையினர் அவர்களது விசைப்படகை பறிமுதல் செய்தனர். விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய கோரி சேலம் மாவட்டம் கெங்கவல்லி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு அலுவலகம் முன்பு விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தவிக அரசு தேர்தலின் போது அறிவித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி விவசாயிகள் முழக்கங்களை எழுப்பினர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் குடியிருப்பு பகுதிகளில் குடிநீர் விநியோகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து மலைப்பகுதிகளில் மழையில்லாத நிலையில் நீர்நிலைகள், ஆற்று ஓடை, கிணறு, அருவி போன்ற இடங்கள் வறண்டு போய் காணப்படுவதால் புதிய மண் அணைகள் கட்ட வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. மதுரை மாவட்டம் சோழவந்தாலில் தவிக பிளக்ஸ் பேனர் உடைந்து அரசு பேருந்து மீது விழுந்ததில் பேருந்தின் கண்ணாடி உடைந்து சேதமானதால் பரபரப்பு ஏற்பட்டது. அரசு பேருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு சென்ற நிலையில் ஜனநாயகன் திரைப்படத்திற்காக தவிக நிர்வாகிகள் சார்பாக வைத்திருந்த பேருந்தின் முன்பக்க கண்ணாடி மீது விழுந்தது. காங்கேயம் நகராட்சியில் பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்பட்டு வந்த தண்ணீரை தவிக நிர்வாகி தனது சொந்த அபார்ட்மெண்ட்டுக்கு மடைமாற்றிவிட்டதாக ஆணையரிடம் புகார் அளிக்கப்பட்டது. ஆழ்துளை கிணறு மற்றும் 10வது வார்டு பகுதி மக்களுக்கு தண்ணீர் விநியோகிக்கப்பட்டு வந்ததை தவிக நிர்வாகி பாலாஜி தனது அபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றிவிட்டதாக புகார் தெரிவித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் பகுதியில் கடந்த சில நாட்களாக கடுமையான துர்நாற்றம் வீசுவதால் மிகுந்த அவதியடைந்து வருவதாக குடியிருப்பு வாசிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். உயிரிழந்த மிருகங்களில் இருந்து வருவது போன்ற துர்நாற்றம் கடந்த ஆண்டும் கோடை காலத்திலும் இருந்ததாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் 2708 உதவி பேராசிரியர்கள் நியமனத்திற்கு தடை கோரிய வழக்கை மனுதாரர் திரும்ப பெற்றதால் மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வந்தபோது தேர்வு நடைமுறையை முன்கூட்டியே எதிர்க்காமல் முடிவுகள் வெளியான பிறகு தடை கோர முடியாது என தலைமை நீதிபதி அமர்வு கருத்து தெரிவித்தது. பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி சென்னை தலைமை செயலகத்தை முற்றுகையிட்ட 50க்கும் மேற்பட்ட விவசாயிகளை போலீசார் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. 2022ஆம் ஆண்டு முதல் விவசாயிகளின் அனைத்து கடன்களையும் முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர். ராசிபுரம் அருகே நாரைக்கிணறு பகுதியில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வரும் தங்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பொதுமக்கள் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியும் போராட்டம் கைவிடப்படாததால் மாவட்ட ஆட்சியரிடம் தகவல் தெரிவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. தருமபுரி மாவட்டத்தில் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி 97 லட்சம் ரூபாய் மோசடி செய்த திமுக முன்னாள் அமைச்சர் மற்றும் காவலர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்டவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். காவலர் ரவி என்பவர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மூலமாக வேலை வாங்கி தருவதாக கூறி பணத்தை ஏமாற்றியதாக பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டினர். தேனி மாவட்டம் வைகை அணையில் நீர் குறைவாக உள்ளதை பயன்படுத்தி இரவு நேரங்களில் தொடர்ந்து வண்டல் மண் லாரிகள் மூலமாக கடத்தப்பட்டு வருவதாக புகார் எழுந்துள்ளது. கீழ்காமக்காப்பட்டி, மேல்காமக்காப்பட்டி, சர்க்கரைப்பட்டி உள்ளிட்ட இடங்களில் தொடர்ந்து மண் அள்ளப்படுவதாக அப்பகுதியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூர் அருகே சிலிண்டர் வெடித்து சிதறியதில் வீடு தரைமட்டமாகி பொருட்கள் எரிந்து நாசமடைந்தன. உமா மகேஸ்வரி என்பவர் வீட்டில் சமையல் செய்து கொண்டிருந்த போது சிலிண்டர் கசிவு காரணமாக தீப்பற்றி எரிந்துள்ளது. இதனை கண்ட அப்பெண் அறையில் இருந்த கணவர் மற்றும் குழந்தைகளை அழைத்துக் கொண்டு வெளியில் ஓடி உயிர் தப்பினார். குழந்தைகளுடன் படம் பார்க்க வந்த பெற்றோரால் அமைந்தகரை மாலில் திரையிடப்பட்ட ஜனநாயகன் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. பல குடும்பத்தினர் குழந்தைகளை படம் பார்க்க அழைத்து வந்ததாக செய்தி வெளியானதை அடுத்து தியேட்டருக்கு திடீரென வந்த காவல்துறையினர் படத்தை பாதியில் நிறுத்திவிட்டு குழந்தைகளோடு வந்த பெற்றோரை வெளியேற்றினர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் தீயணைப்புத்துறை வீரர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட விவகாரம் தொடர்பாக ஐஜேகே கட்சி நிர்வாகியை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தற்கொலைக்கு முன்பாக கடன் தொல்லையால் உயிரை மாய்த்துக் கொண்டதாக வீடியோ வெளியிட்ட நிலையில் வட்டிக்கு பணம் கொடுத்த பிரவீன்குமாரை கைது செய்து வழக்கு பதிவு செய்தனர்.
கோவை மாவட்டம் வால்பாறையில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மாணவர்கள் தங்கும் விடுதியை மாவட்ட சிறுபான்மையினர் நல அலுவலர் ஆய்வு செய்தார். மாணவர்கள் எந்தவித தீய பழக்கங்கள் இன்றியும் போதைப்பொருள் பயன்படுத்தாத சிறந்த மாணவர்களை உருவாக்க வேண்டும் என கல்லூரி காப்பாளருக்கு அறிவுரைகளை வழங்கினார். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே மனைவி இறந்த அதிர்ச்சியில் கணவரும் இறந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. மனைவி ஜெயலட்சுமி உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் வழியில் உயிரிழந்த நிலையில் உடலை வீட்டுக்கு எடுத்து வந்தபோது அதை பார்த்த கணவர் அலெக்சாண்டர் உயிரிழந்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் செய்தியாளர்களை தாக்கிய தவிக எம்எல்ஏவை கண்டித்து செய்தியாளர்களும் உறவினர்களும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சோளிங்கர் எம்எல்ஏ கபில், அவரது சகோதரர் தனஞ்சலியன் மற்றும் ஆதரவாளர்கள் ஆகியோர் யூடியூபர் சிவாவை தாக்கியதை சக செய்தியாளர்கள் அரங்கநாதன், கல்யாணசுந்தரம் ஆகியோர் வீடியோ எடுத்ததால் தாக்கினர். சென்னை ஆர்கே நகர் பகுதியில் ஏடிஎம்மில் பணம் எடுத்துவிட்டு வெளியே வருபவர்களை மிளகாய் பொடி தூவி மிரட்டி பணம் பறிக்க நின்று கொண்டிருந்த 5 பேரை போலீசார் கைது செய்தனர். பொதுமக்கள் அளித்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் 5 பேரையும் கைது செய்து அவர்களிடமிருந்து ஆயுதங்களை பறிமுதல் செய்தனர். சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் 2 பேரை தாராபுரம் போலீசார் கஸ்டடி எடுத்து விசாரித்து வருகின்றனர். வழக்கறிஞர் முருகானந்தம் கொலை வழக்கில் அவரது சித்தப்பாவும் கல்வி நிறுவன தாளாளருமான தேன்மலர் தண்டபாணி மற்றும் அவரது மகன் கார்த்தி ஆகியோரை தாராபுரம் போலீசார் 2 நாட்கள் கஸ்டடியில் எடுத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு நகரம் மற்றும் சுற்றுவட்டார கிராம பகுதிகளில் இரவு பகல் பாராமல் தொடர்ந்து மணல் திருட்டு நடைபெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது குறித்து வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தாலும் மணல் திருட்டு குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். புதுக்கோட்டை அருகே பெண் தற்கொலை வழக்கில் 3 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். சத்தியமங்கலம் கணேஷ் நகரைச் சேர்ந்த சின்னதுரை மனைவி சீமாவதிக்கும் அதே பகுதி கோகுல், மணிமாறன், ஜெயமோகன் ஆகியோருக்கும் தகாத உறவு இருந்ததாகவும் அந்த பெண்ணின் ஆபாச புகைப்படங்களை கணவரிடம் காட்டிவிடுவதாக கூறி மிரட்டியதால் தற்கொலை செய்து கொண்டதும் தெரியவந்தது. சிவகங்கையில் கல்குவாரி ஆதரவு மற்றும் எதிர்ப்பு தரப்பினர் மோதிக்கொண்ட விவகாரத்தில் அங்கு குவாரி நடத்துவதற்கு அரசு இன்னும் அனுமதி வழங்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெயங்கொண்ட நிலை கிராமத்தில் கல்குவாரி அமைக்க இளம்பெருதி விண்ணப்பித்துள்ளதாகவும் இதுவரை அனுமதி வழங்கப்படவில்லை எனவும் சுங்கத்துறை துணை இயக்குநர் பூர்ணவேல் தெரிவித்தார். கேரள எல்லையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட லாரி உரிமையாளர்களை தமிழகத்தில் சென்று போராட்டம் நடத்தும்படி கூறி கேரள போலீசார் துரத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கனிம வளங்கள் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டதால் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் களியக்காவிளை இஞ்சிவிளை பகுதியில் நாகர்கோவில் திருவனந்தபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். தென்காசி மாவட்டம் பாப்பாங்குளம் பஞ்சாயத்துக்குட்பட்ட நெல்கட்டும் பாறை கிராமத்தில் கடந்த 6 மாதங்களாக தாமிரபரணி கூட்டுக்குடிநீர் வராததால் பொதுமக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். இது குறித்து பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என குற்றம் சாட்டும் மக்கள் விரைந்து குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் அருகே கொரோனா வைரஸ் பரவுவதாகவும் மொட்டையடித்தால் 15,000 ரூபாய் தருவதாகவும் கூறி ஏமாற்றி பெண்களை மொட்டையடிக்க வைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புது கொத்தாம்பாடியைச் சேர்ந்த சில பெண்களிடம் செல்போனில் தொடர்பு கொண்டு ஆத்தூர் தாலுகா அலுவலகத்தில் இருந்து தாசில்தார் பேசுவதாக கூறிய நபர் மொட்டையடித்தால் பணம் தருவதாக கூறி ஏமாற்றியிருக்கிறார். கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் அருகே பழிக்கு பழியாக இளைஞர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டார். மயிலாடி அருகே காமராஜ நகரைச் சேர்ந்த மதுரை வீரன் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு மறுகால் தலை காலனியைச் சேர்ந்த மாரியப்பனின் உறவினரை கத்தியால் குத்தி கொலை செய்தார். இதற்கு பழிக்கு பழியாக மதுரை வீரனை கொலை செய்துவிட்டு மாரியப்பன் தப்பி ஓடிவிட்டார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் அருகே விபத்தில் சிக்கிய காரை விடுவிக்க 5,000 ரூபாய் லஞ்சம் பெற்றதாக சிறப்பு காவல் உதவி ஆய்வாளரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். ஆலங்காயம் காவல் நிலைய உதவி ஆய்வாளரான ராமகிருஷ்ணன் விபத்தில் சிக்கிய காரை வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்க 15,000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக புகார் கூறப்பட்டது. நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி ராமநாதபுரத்தில் தமிழ் புலிகள் அமைப்பினர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். ரயில் நிலையத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாதுகாப்பில் ஈடுபட்டிருந்த போலீசார் மறியல் செய்ய வந்தவர்களை நுழைவு வாயிலேயே தடுத்து நிறுத்தியதால் இரு தரப்பிற்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது.
ராமநாதபுரம் அருகே மணல் அள்ளுவது தொடர்பாக தவேகா மற்றும் அதிமுக நிர்வாகிகள் வாக்குவாதம் செய்த வீடியோ வெளியாகியுள்ளது. உச்சிப்புரியை அடுத்த பால்குளம் பகுதியில் விவசாயிகள் வண்டல் மண் எடுக்க தமிழ்நாடு அரசு அனுமதி வழங்கியுள்ளது. இதனை பயன்படுத்திக் கொண்டு தவேகா மற்றும் அதிமுகவினர் மணல் அள்ளி விற்பனை செய்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் அரசு பேருந்தில் கணவன் மனைவி இருவரும் மது போதையில் தாக்கிக் கொண்டதால் ஓட்டுநர் காவல் நிலையத்தில் நிறுத்தி இருவரையும் போலீசில் ஒப்படைத்தார். திருச்செங்கோட்டில் இருந்து ஈரோடு சென்ற பேருந்தில் ஏறிய தம்பதி தகராறில் ஈடுபட்டதோடு பயணிகளிடம் வாக்குவாதம் செய்ததாக கூறப்படுகிறது. தென்காசியில் திருமணமான 6 மாதங்களில் மனைவியை வெட்டி கொன்ற கணவன் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். வீரமணிகண்டன் அன்னலட்சுமி தம்பதிக்கு திருமணம் முடிந்த சில நாட்களிலேயே பிரச்சனை ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. நீதிமன்றத்தில் சரணடைந்த வீரமணிகண்டனை காவலில் எடுத்து விசாரித்தால்தான் கொலைக்கான காரணம் குறித்து தெரிய வரும் என காவலர்கள் தெரிவித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே ஆடி திருவிழா நடத்துவது தொடர்பாக நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ஏற்க மறுத்து கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சின்னக்கண்டியன்குப்பம் கிராமத்தில் உள்ள செல்லியம்மன் கோவில் ஆடி திருவிழாவில் காப்பு கட்டும் முதல் உரிமை தனக்கு வேண்டுமென ராஜ்குமார் என்பவர் தொடர்ந்த வழக்கில் அவருக்கு ஆதரவாக நீதிமன்றம் தீர்ப்பளித்ததாக கூறப்படுகிறது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே கல்குவாரியை திறந்து வேலைவாய்ப்பு அளிக்க வேண்டும் என்று கிராம மக்களில் ஒரு தரப்பினரும் திறக்கவே கூடாது என்று மற்றொரு தரப்பினரும் மாவட்ட ஆட்சியரிடம் போட்டி போட்டுக்கொண்டு மனு அளித்தனர். ஜெயங்கொண்டா நிலை, மரம்பட்டி, சித்தமல்லிப்பட்டி, கிருஷ்ணாபுரம் உள்ளிட்ட கிராமங்களை சுற்றி செயல்பட்டு வந்த 3 குவாரிகள் மூடப்பட்டதால் மக்கள் வேலை இழந்ததாக கூறப்படுகிறது. திருப்பூர் மாவட்டத்தில் சாய ஆலைகளின் கழிவு நீரால் நிலத்தடி நீர் முற்றிலும் பாதிக்கப்படுவதாக கூறி சாயம் கலந்த நீருடன் பாதிக்கப்பட்ட மக்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். செக்குக்காடு பகுதியில் இயங்கி வரும் சாயப்பட்டறைகளில் இருந்து வெளியேறும் சுத்திகரிக்கப்படாத சாய கழிவு நீர் காரணமாக நிலத்தடி நீர் பாதிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. பஞ்சாப் மாநிலம் சாங்க்ரூர் பகுதியில் உள்ள பாஜக அலுவலகத்தின் மீது பெட்ரோல் குண்டை வீசி மர்ம நபர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். அடையாளம் தெரியாத 2 மர்ம நபர்கள் பியர் பாட்டிலில் பெட்ரோலை நிரப்பி பாஜக அலுவலகத்தின் மீது வீசிவிட்டு தப்பினர். தகவலறிந்து நிகழ்விடத்திற்கு சென்ற போலீசார் தடயங்களை சேகரித்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். மத்திய பிரதேச மாநிலத்தில் கனமழையின் போது மின்னல் தாக்கியதில் 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். சாத்தல் மாவட்டம் சுகி கிராமத்தில் 45 வயது மதிக்கத்தக்க நபர் வயலில் வேலை செய்து கொண்டிருந்த போது மின்னல் தாக்கி சம்பவ இடத்திலேயே பலியானார். அதேபோன்று ஜிங் பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் மற்றும் முஸ்ரா கிராமத்தைச் சேர்ந்த 11 வயது சிறுவன் ஆகியோர் மீது மின்னல் தாக்கியது. ஈராக் அருகே தடை செய்யப்பட்ட குர்திஷ் குழுவைச் சேர்ந்த 4 பேரை ஈரானிய பாதுகாப்பு படைகள் கொன்றதாக அந்நாட்டின் அரசு தொலைக்காட்சி தெரிவித்தது. குர்திஸ்தான் மாகாணத்தின் மேற்கு பகுதியில் உள்ள பனே நகருக்கு அருகே அவர்களது வாகனத்தில் இருந்து கை துப்பாக்கிகள், தோட்டாக்கள் மற்றும் கையெறி குண்டுகள் உள்ளிட்ட ஆயுதங்களும் வெடிமருந்துகளும் பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானின் கைபர் பக்துன்வா மற்றும் பஞ்சாப் மாகாணங்களில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் இடிபாடுகளில் சிக்கி இதுவரை 109 பேர் உயிரிழந்துள்ளனர். வெள்ளப்பெருக்கு அதிகம் உள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு அருகில் உள்ள முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். விண்வெளி குப்பைகளை கண்காணித்து விண்கலங்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக சீனா தனது முதல் கன்டே செயற்கைக்கோள் நெட்வொர்க் திட்டத்தை தொடங்கியுள்ளது. இத்திட்டத்திற்காக லிஜியான் 1 என்ற ராக்கெட் மூலம் முதல் செயற்கைக்கோள் விண்ணில் ஏவப்பட்டது. ஐரோப்பாவின் பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயினில் நிலவும் மோசமான காட்டுத்தீ காரணமாக சுமார் 6 லட்சம் ஏக்கர் நிலப்பரப்பு எரிந்து சாம்பலாகி இருக்கிறது. பிரான்சின் தென்மேற்கு பகுதியான ஜிரோண்டே மற்றும் லாண்டஸ் ஆகிய பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. ஸ்பெயின் நாட்டிலும் மேட்ரிட், அவிரா, டோரிடோ உள்ளிட்ட பகுதிகள் கடும் பாதிப்பை சந்தித்துள்ளன. ஸ்காட்லாந்தில் நடைபெறும் கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் பாரா குண்டு எறிதல் பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளது. மகளிருக்கான 57 கிலோ பிரிவில் இந்தியாவுக்கான முதல் தங்கப்பதக்கத்தை ஷர்மிளா தன்கர் வென்று நாட்டிற்கு பெருமையை சேர்த்துள்ளார். கிளாஸ்கோ 2026 காமன்வெல்த் பளுதூக்கும் போட்டியில் இந்தியாவின் பிந்தியா ராணி தேவி வெண்கலப் பதக்கம் வென்று அசத்தினார். பெண்களுக்கான 58 கிலோ எடைப்பிரிவில் பளுதூக்குதல் போட்டியில் 87 கிலோ எடை தூக்கி பிந்தியா ராணி தேவி 3வது இடம் பிடித்தார். நைஜீரியாவைச் சேர்ந்த ரகியாடு தங்கப் பதக்கமும் கனடாவைச் சேர்ந்த ஆன்சோபி சாச்சோரோ வெள்ளிப் பதக்கமும் வென்றனர்.
கிளாஸ்கோ காமன்வெல்த் போட்டியில் இந்திய குத்துச்சண்டை வீரர் அங்குஷ் பங்கால் கால் இறுதிக்கு முன்னேறினார். ஆண்கள் 80 கிலோ எடைப்பிரிவில் பார்புடா வீரர் ஜாரன்சோனை அங்குஷ் பங்கால் எதிர்கொண்டார். பரபரப்பாக நடைபெற்ற போட்டியில் 5-0 என்ற கணக்கில் ஜாரன் ஜானை அங்குஷ் வீழ்த்தி அசத்தினார். இந்தியா வங்கதேசம் இடையே மீண்டும் கிரிக்கெட் போட்டிகள் நடத்த வங்கதேச கிரிக்கெட் வாரியத்துடன் BCCI பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. செப்டம்பர் மாதம் இந்திய அணி வங்கதேசம் சென்று ஒருநாள் மற்றும் T20 தொடர்களில் விளையாட பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக தெரிகிறது. இந்திய அணியின் இளம் வீரர் வைபவ் சூரியவன்சி உடற்தகுதியில் இன்னும் முன்னேற வேண்டும் என இந்திய அணியின் முன்னாள் ஜாம்பவான் VVS லட்சுமணன் கருத்து தெரிவித்திருக்கிறார். அணியின் வெற்றிக்காக முடிந்தவரை சிறந்த பங்களிப்பை வழங்க வேண்டும் என நினைத்து அவர் ஆடுவது பாராட்டத்தக்கது என்று லட்சுமணன் கூறினார். IFL எனப்படும் இந்திய கால்பந்து லீக் தொடரின் 2026-27 சீசன் அக்டோபர் 16ஆம் தேதி தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தொடரில் ஒவ்வொரு அணியிலும் அதிகபட்சமாக 3 வெளிநாட்டு வீரர்களை சேர்த்து விளையாடலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலைநகர் டெல்லியில் உள்ள கால்பந்து மாளிகையில் நடைபெற்ற IFL ஆட்சி மன்ற குழு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. மிஸ்கின் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிப்பில் உருவாகியிருக்கும் ட்ரெயின் திரைப்படத்தின் BTS காட்சிகளை படக்குழு வெளியிட்டுள்ளது. திரைப்படத்தின் பெரும்பாலான காட்சிகள் ரயிலில் படமாக்கப்பட்டுள்ளன. வி கிரியேஷன் சார்பாக கலைப்புலி தானு தயாரிப்பில் உருவாகியிருக்கும் இத்திரைப்படம் விரைவில் திரைக்கு வருகிறது. விஷால் இயக்கி நடித்திருக்கும் மகுடம் திரைப்படத்தின் கலங்காதே பாடல் யூடியூபில் வெளியானது. துஷாரா விஜயன் கதாநாயகியாகவும் அஞ்சலி முக்கிய கதாபாத்திரத்திலும் நடித்துள்ளனர். விஷால் முதல் முறையாக இயக்குநராக அறிமுகமாவதால் திரைப்பட வெளியீட்டு தேதிக்காக அவரது ரசிகர்கள் காத்திருக்கின்றனர். சசிகுமார் போலீஸாக நடிக்கும் வதந்தி இணைய தொடரின் 2ஆம் பாகத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகியுள்ளது. கிரைம் த்ரில்லர் ஜானரில் உருவாகியிருக்கும் வதந்தி தொடரின் 2ஆம் பாகம் வரும் ஆகஸ்ட் 7ஆம் தேதி அமேசான் பிரைம் OTT தளத்தில் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மாரியப்பன் சின்னா இயக்கத்தில் GV பிரகாஷ்குமார் கயாடு லோகர் நடிப்பில் உருவாகியிருக்கும் இமாச்சல் திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள செல்லக்குட்டி பாடல் இணையத்தில் வெளியாகி வரவேற்பை பெற்று வருகிறது. சாம் CS இசையில் ரொமான்ஸ் த்ரில்லர் மற்றும் ஃபேண்டசி திரைப்படமாக உருவாகியிருக்கும் இமாச்சல் செப்டம்பர் 4ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகிறது. ஜெயம் உனக்கும் எனக்கும் வேலாயுதம் தனிவருவன் மூலமாக பிரபலமான இயக்குனர் ராஜா நடிகராக களமிறங்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. திரு இயக்கத்தில் விஜயகாந்தின் மகன் சண்முக பாண்டியன் நடிக்கும் புதிய திரைப்படத்தில் ஜெயம் ராஜா வில்லன் கதாபாத்திரத்தில் நடிப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாக தெரிகிறது. ரவி இயக்கத்தில் துல்கர் சல்மான் பூஜா ஹெக்டே நடிப்பில் உருவாகி வரும் ஸ்ரீ ஸ்ரீ திரைப்படத்தின் பொம்மா பொம்மா பாடல் யூடியூபில் வெளியானது. துல்கர் சல்மானின் ஐம் கேம் திரைப்படம் வரும் ஆகஸ்ட் 20ஆம் தேதி வெளியாகும் நிலையில் ஸ்ரீ ஸ்ரீ திரைப்படம் இந்த ஆண்டு இறுதியில் வெளியாகலாம் என தெரிகிறது. நெல்லை மாவட்டம் தெற்கு கள்ளிக்குளம் பரிசுத்த அதிசய பனிமாதா ஆலயத்தில் 141வது ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வருகை தந்த பக்தர்கள் தங்களது நேர்த்திக்கடனாக தத்துக்கொடியை ஆலயத்தை சுற்றி வந்து காணிக்கையாக செலுத்தி தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றினர். திருச்செந்தூர் ஐயா வைகுண்டர் கோவிலில் ஆடி திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடந்த 11 நாட்களாக நடைபெற்ற விழாவில் ஐயா வைகுண்டர் பல்வேறு வாகனங்களில் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்த நிலையில் திங்கட்கிழமையன்று நடைபெற்ற தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர்.